எனக்கு உண்மையிலே ஒரு விஷயம் புரியல. ஏன்னா, இத்தன வருஷமா அந்த திராவிட கட்சிகள் வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா, பிஜேபி வந்து ஒரு மதவாத கட்சி. தமிழகத்துக்குள்ள பிஜேபி வந்துருச்சுன்னா மக்களுக்கு ஆபத்து. மக்கள வந்து நாங்க தான் காப்பாத்தி வச்சிருக்கோம். அதனால பிஜேபி எந்த வழியிலயும் நாங்க உள்ள வர அனுமதிக்கவே மாட்டோம். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்த தாவேகா அரசு கூட பிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சிய பாசிச பாஜக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. பிஜேபி மட்டும் தான் மதத்த பரப்புதா? அப்படின்னா பிஜேபி பரப்புற மதம் மட்டும் தான் தமிழகத்தில இருக்குதா? சட்டசபையில வந்து இன்னைக்கு நிதித்துறை அமைச்சர் வந்து மரிய வில்சன் அவர்கள் வந்து இந்த மாரி பேசியிருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். என் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. ஒருவேளை சட்டசபைகள் வந்து தான் சார்ந்திருக்கிற மதத்தை பற்றியும் தன்னோட பிறப்பை பற்றியும் பேசலாமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அப்படின்னா பிஜேபி மட்டும்தான் மதத்தை பரப்புதா?